ஃபேப்ரிகேஷன் எப்படி பண்ணுறது என்ற பொழுது நான் உங்களுக்கு சொல்லி இந்த இடத்துல எஸ்பி 10 இந்த டேட்டை எடுத்து இந்த இடத்துல கிளிக் எஸ்ஜி 10 டேட்டை பார்த்து உங்களோட நெட் வந்து எஸ்டி 10 20 கீழே மேலே 10 20 இருக்குது. அதோட லென்த் வந்து 150 12 திக்னஸ் 170 இந்த இதை எடுத்து அதை வைக்கிறதுக்கு முன்னாடி அதோட மார்க் வந்து இங்கே போட்டோம். அந்த சிக்னலுக்கு வேண்டிய மார்க் வந்து 106 107 இது இந்த ஸ்பின்னரு இந்த மார்க்குக்கு அங்கிட்டு அது அந்த ஸ்பின்னரோ அந்த மார்க்கு நல்லா வச்சு இந்த ஸ்ட்ரேட் மார்க் என்ன ஸ்பாட் மார்க் இந்த 50 இந்த கோல்டு அந்த பக்கம் 50 மார்க் ஸ்பாட் மார்க்கு 50 மார்க் பண்ணிட்டு இதுக்கு நேராக இந்த பிளேட்டில் மார்க் பண்ண வேண்டியது எஸ்டி 10 11 அது வந்து G4 அதோட சைஸ் வந்து இங்கே பார்க்கணும் 10 21 அதோட சைஸ் வந்து 90 10 90 அதையும் பார்க்கணும் அப்படின்னா இங்கே லாஸ்ட்டாக அதில் வந்து 90 10 90 அதை எடுத்து இந்த இடத்த மார்க் பண்ணணும். அதோட வந்து 10 மில்லியன்னா 10 மில்லி மார்க் பண்ணி இந்த இடத்துல சென்டர் வச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் அடுத்து 2736 அடுத்து இங்கே வர பிளேட்டோட சைஸ் வந்து எஸ்பி 10 15 இந்த எஸ்பி 10 15 எஸ்பி 10 15 இதோட ஃபுல் லென்த் எவ்வளோ 574 இதோட இதனாலும் 3310 இந்த மார்க் பண்ணி கேப்பில் பண்ணி முடிச்சோம். அதுலேருந்து அடுத்தது விண்டோட லென்த் வந்து இங்கே போட்டோம் 8332 8332 மார்க் பண்ணி இந்த எண்டை ஃபுல்லாக நம்ம கட் பண்ணணும். அந்த 2 டவுட் நமக்கு இருக்கலாம் இருந்துச்சு அப்படின்னா இங்கே எஃப்னு போட்டு பாஞ்சு F 10 42 அதே தான் ஆப்போசிட் இருக்கான்னு பார்க்கணும். அதே தான் ரேட்டை எடுத்து நேராக இங்கே வந்து பார்க்கணும். ஓகே அந்த 10 42 என்ன வரும் ஏன்னா 350 12 8332 நம்ம அங்கே பார்த்த என்ன பார்த்தோமோ அதே பெரிய இருந்துச்சுன்னா கரெக்ட். அப்புறமா நேராக இந்த லென்த் மார்க் பண்ணி ஏன்னா ஒரு சமயம் இந்த கொடுத்துருக்க லென்த் வந்து மிஸ்டேக்கு ஆகலாம். அதனால தான் இந்த டீட்டெயிலில் பார்க்கணும். 10 42 காஞ்சி பார்த்து மார்க் கட் பண்ணிவிட்டு இந்த பிளேட்டு அதே மாதிரி தான் இங்கே 50 இந்த ஹோல்லேருந்து இந்த ஹோல்லேருந்து 50
மார்க் பண்ணி இந்த பிளேட்டை உள்ளுக்கேந்து 50 மார்க் பண்ணி இந்த பிளேட்டை சாகா போட்டு